வாழைப்பூ பொரியல் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்துட்டு வாழைப்பூவை வாங்கிட்டு வந்து அதை கிளீன் பண்றது எப்படி, அதை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்றது எப்படி அப்படிங்கறத எல்லாத்தையும் மொத்தமா பார்க்க போறோம். வாழைப்பூ வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் துவர்ப்பு அப்படிங்கிற ஒரு சுவையை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறது வந்து குழந்தைங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தின ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வந்து இந்த வாழைப்பூ பொரியலை வச்சுதான். அத வந்து சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டனால நல்லா அவங்க வந்து சாப்பிட்டு பழகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ வாழைப்பூவை எடுத்து நம்ம கிளீன் பண்ற ப்ராசஸ எப்படின்னு பாத்திரலாம். வாழைப்பூல இந்த மாதிரி மேல இருக்கிற அந்த ஒவ்வொரு லேயரா வந்து பிரிச்சுட்டு இந்த மாதிரி உள்ள இருந்து எடுக்கணும். சோ இந்த மாதிரி எடுக்கிறப்போ வெளியில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முத்தலா இருக்கும். உள்ள போக போக வந்துட்டு ரொம்பவே சின்னதாகிட்டே போகும். சோ இத ஃபுல்லா ஹோல் ப்ராசஸ் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துருங்க. எடுக்கும்போது ரொம்ப உள்ள போக போக பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்னதாகி அந்த கடைசியா இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எவ்வளவுக்கு எடுக்க முடியுமோ இந்த மாதிரி நைஃப வச்சு கட் பண்ணி இது பண்ணி எடுங்க. எடுக்க முடியாத பட்சத்துல அத அப்படியே ஹோலாவே கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். உள்ள இருக்கிற அந்த குருத்து வந்து ரொம்பவே வந்து உடம்புக்கு நல்லது. அதனால அத நீங்க ரொம்ப கிளீன் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்ல. அவ்வளவுதான் பாருங்க, நான் இந்த மாதிரி எல்லாமே எடுத்துட்டு, இப்ப நான் இந்த குருத்த வந்து அப்படியே வந்து இதுல வச்சுக்கிறேன். இப்போ இதுல அடுத்த ஸ்டெப் வந்துட்டு, இப்போ இந்த பூவுல இருந்து உள்ள வந்து ஒரு ரொம்ப திக்கா நரம்பு மாதிரி ஒண்ணு இருக்கும். அத வந்து நம்ம வெளியில எடுக்கணும். சோ இந்த நடுவுல அந்த திக்கா இருக்கு இல்லையா? அதுவும் மேல வந்து ஒரு அ கண்ணாடி மாதிரி ஒரு சின்ன லேயர் இருக்கும். அதையும் சேர்த்து எடுக்கணும். அத எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப இந்த மேல அந்த அந்த பூவ வந்து மேல இப்படி கைய வச்சு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க, லைட்டா தேய்ச்சு. நடுவுல இந்த இந்த இதுல நல்லாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது. பிளாக் கலர்ல இருக்கு. அ அத வந்து இப்படி புடிச்சு இழுக்கும்போது மேல வந்து கண்ணாடி மாரி வெள்ளை கலர்ல ஒண்ணு தெரியுது பாத்தீங்களா? அதையும் சேர்த்து எடுத்துறணும். சோ இப்ப இது 2யும் சேர்த்து ஒரே இதுல வந்துட்டு எடுத்துறலாம். இந்த மாதிரி தான் அதுவும் வெளியில இருக்க பூக்கெல்லாம் உள்ள போக போக வந்து இந்த அளவுக்கு நம்ம கிளீன் பண்ண வேண்டியிருக்காது. அவுட்டர் லேயர்ல இருக்க பூவுல எல்லாம் வந்து இந்த மாதிரி கண்டிப்பா கிளீன் பண்ணும். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது? சாப்பிடும்போது அ அவ்ளோ ஈஸியா வந்துட்டு நம்மளால மென்னு சாப்பிட முடியாது. அண்ட் இது உள்ள போனா வந்துட்டு அவ்ளோ ஈஸியா டைஜஸ்டும் ஆகாது. அதனால இத நம்ம வந்துட்டு எடுத்துடுறோம். இந்த மாதிரி உள்ள போக போக சின்னதாகிட்டே போகும். மேல வந்து நல்லா நீங்க கைய வச்சு தேய்ச்சு விட்டா தான் இந்த பூ வந்து ஓப்பனே ஆகும். சோ நான் சொன்ன மாரி இந்த உள்ள இத கிளீன் பண்ணி எல்லா லேயர்லயுமே நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா, உள்ள போக போக வந்து ரொம்ப சின்னதாயிருச்சு. இந்த டைம்ல அந்த முன்னாடி கண்ணாடி மாதிரி ஒண்ணு இருந்தது இல்லையா? அது வந்து ரொம்ப தின் லேயர் ஆயிரும். சோ அதெல்லாம் வந்து எடுக்க தேவை இருக்காது. நடுவுல இருக்க அந்த நரம்ப மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் தண்ணீல வந்து தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா, இப்ப நம்ம இந்த பூவ கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இத வந்து கட் பண்ணி நேரா வந்து இந்த மோர்ல தான் சேர்க்கணும். இல்லன்னா வந்துட்டு டக்குனு அது கலர் மாறிரும். அண்ட் இந்த இதுல வந்து துவர்ப்பு சுவையும் ரொம்ப அதிகமா இருக்கும் இல்லையா? அதனால இத நம்ம கட் பண்ணி நேரா மோர்ல சேர்க்கிறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ரொம்ப துவர்ப்பா வந்து ஒரு மாரி தொண்டைய பிடிக்கிற மாதிரி இல்லாம, நல்லா வந்து அந்த டேஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆகும். சோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்றோம். இப்ப நம்ம இத வந்து சின்ன சின்னதா வந்து குட்டி குட்டியா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்து நேரா இத வந்து அந்த மோர்ல தான் சேர்க்கணும். சோ மோர்லயே நான் சேர்த்துடுறேன். இத வந்து நீங்க அப்படியேவும் வந்துட்டு இந்த மோர் தண்ணீலயே கூட வேக வைக்கலாம். இல்லன்னா இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா வடிகட்டிட்டு, இத வந்து வேற கொஞ்சம் நல்ல தண்ணீய ஊத்தி அதுல வந்துட்டு வேக வைக்கலாம். நான் இத வேக வைக்கும்போதே இது கூட கடலை பருப்பையும் சேர்த்து வேக வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் இத வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வந்துட்டு வேக வச்சீங்கன்னா, ஒரு பாதி வெந்துரும். அந்த டைம்ல கடலை பருப்ப நீங்க அதுல சேர்த்தீங்க அப்படின்னா, 2மே ஒரே டெக்ஸ்சர்ல வர்றதுக்கு நீட்டா இருக்கும். ஏன்னா வாழைப்பூ வேகறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால. இப்ப அது கொஞ்சம் வெந்துருச்சு. இந்த டைம்ல நான் கடலை பருப்ப ஊற வச்ச கடலை பருப்ப சேர்த்து உப்பு போட்டு, மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் வந்து வேகும். இது வெந்துருச்சு. இந்த மாதிரி வேகும்போது பாத்தீங்கன்னா, நம்ம அந்த உள்ள சேர்த்த தண்ணி இருக்கு இல்லையா? அது எல்லாமே ஃபுல்லா வந்துட்டு இஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து இது வந்து வேகறதுக்கு டைம் ஆகும். இத நீங்க குக்கர்ல எல்லாம் போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்ல. இது இப்படி வச்சாலே வந்துட்டு வெந்துரும். பட் ரொம்ப அவசரமா இருந்தா காலையில குக்கர்ல கூட வேக வைக்கலாம். அதுக்கப்புறமா இப்ப நம்ம இத தாளிச்சுக்க போறோம். தாளிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு இதுல கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சமா வந்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய கீறி போட்டிருக்கேன். அதுல இருக்க காரம் மட்டும் தான். உங்களுக்கு காரம் வேணும்னா 2, 3 பச்சை மிளகாய் கூட கூட அதிகமா கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல லைட்டா உப்பு போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டிருக்கோம். போட்டுட்டு இத வந்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு, இப்ப வேக வச்ச வாழைப்பூவ எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி மிச்சம் இருந்தது இல்லையா? அதோட வந்துட்டு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சு வேக வச்சீங்கன்னா,
நல்ல தண்ணி இஞ்சி செம்ம சூப்பரா வெந்து வந்துரும். இத வந்து நல்லா பெரட்டி விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சாஃப்ட்டா வேணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சாஃப்ட்டா வந்துட்டு நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா தேங்காய் பூ துருவல் போட்டு அத பெரட்டி விட்டு நீங்க வந்துட்டு அடுப்ப ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் செம சூப்பரான வாழைப்பூ பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைப்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால முடிஞ்சா மாசத்துல ஒரு தடவையாவது இத நம்ம சேர்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே இத வந்து சாப்பிட பழகி குடுத்துட்டனால, இதோட டேஸ்ட்டுக்கு அவங்க அடாப்ட் ஆயிட்டாங்க. ஸோ இத வச்சீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா, தேங்காய் பூவெல்லாம் போடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரெசிபிய நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களோட கமெண்ட்ஸ எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா, வீடியோக்கு கீழ ஒரு லைக் குடுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும். தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.